மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி கிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து தீபாவளி சீசனில் மாவு வந்து காய வச்சு அரைக்க முடியாது, இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கிற தொட்டு ரெடிமேடாக அப்படியே மாவு வாங்கி நீங்கள் வந்து டக்குன்னு வந்து பலகாரம் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு தீபாவளினா கூட இன்றைக்கி வந்து இந்த மாவு இருந்தால் உங்ககிட்ட டக்குன்னு நைட்டே கூட செஞ்சு முடிச்சிடலாம். அந்த சௌகரியத்துக்காக தான் நான் வந்து ஒரு 7 விதமான பலகாரம் ரெடிமேடு மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அச்சு முறுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே முறுக்கு, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோடா, ஓம பொடி, அதுக்கப்புறம் தட்டை மாவு, இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் அதிர்ச மாவு, இங்கே வந்து சோமாஸ் ரெடிமேட் மாவு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பூர்ணமும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாவில் வந்து நீங்கள் எவ்வளோ, இப்போ ஒரு 1/4 கிலோ வாங்கினோம்னா எவ்வளோ வரும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து 1/4 கிலோ நான் வச்சுருக்கேன். 1/4 கிலோ கிட்டும் 1/2 கிலோ கிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டு வேணாம் அப்படின்றவங்க, எனக்கு அதிர்ச மாவு மட்டும்தான் வேணும், இல்லை முறுக்கு மாவு மட்டும்தான் வேணும், தட்டை மாவு மட்டும்தான் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க அப்படி தனித்தனியாக கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கீழே வந்து அதோட லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். லிங்க்கில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தனித்தனியாகவும் இருக்கும், கிட்டாகவுமே இருக்கும். இது எல்லாமே நான் செஞ்சு காமிக்கிறேன். நிறைய பேருக்கு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி பண்ணுறது, என்னெல்லாம் சேர்த்துருக்கீங்க, என்னெல்லாம் சேர்க்கலை அப்படின்னு கேட்குறீங்க. இதில் வந்து எல்லா மாவுலையுமே உப்பு முதல் கொண்டு எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ முறுக்கு மாவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, முறுக்கு மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி, உங்களுக்கு வந்து அதில் வந்து ஓமம் போடணும்னா ஓமம் போட்டுக்கலாம், இல்லை ஜீரகம் போடணும்னா ஜீரகம் போட்டுக்கலாம், இல்லை எள்ளு போட்டு சுடணும்னா எள்ளு போட்டுக்கலாம். அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சு முறுக்குழால போட்டு சுற்றி எடுக்க வேண்டியதுதான். இப்போ ஓமப்பொடி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஓமப்பொடியில் நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சி, நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக முறுக்குழால போட்டு அப்படியே கடாயில் போட்டு சுட்டி எடுக்க வேண்டியது தான். அதிர்ச மாவுமே அப்படி தான் தட்டி நம்ம எடுக்க வேண்டியது. இப்போ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வெப்சைட்டோட லிங்க்கு. அதில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எல்லா ஐட்டமும் அதில் இருக்கும். நீங்கள் வந்து அதில் போய் ஆர்டர் போட்டுக்கலாம். முக்கியமாக நீங்கள் ஆர்டர் போடும்போது என்ன நம்பரில் போடுறீங்களோ அதே நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொரியருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்க, கொரியர் அதாவது ஆர்டர் போடுறது ஒரு நம்பர்லையும் கொரியர் ஒரு நம்பரும் கொடுக்குறீங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, ராங் நம்பர் கொடுத்துட்றாங்க. இங்கேருந்து அந்த பார்சல் அவங்க போயிட்டு நம்பர் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டன் வருது. இது வந்து நிறைய இந்த பிரச்சனை இருக்குது. அது தவிர இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் ஒரு சிலர் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா கீழே யார்கிட்டையாவது இல்லை பக்கத்தில் யார்கிட்டையாவது சொல்லிட்டு போனால் கூட அந்த பார்சலை வந்து வாங்கி வைப்பாங்க. இதுதான் இதோட இது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லேயுமே உங்களுக்கு வந்து ஆர்டர் எடுத்து போனாங்க. உங்களுக்கு போட தெரியாது, இப்போ வெப்சைட்லலாம் இப்போ எனக்கெலாம் வெப்சைட்டில் போய் போட தெரியாது, நான் வந்து வாட்ஸ்அப் மூலமாக தான் கொடுக்க முடியும் அப்படின்றவங்க, அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கு தெரியாதோ அவங்கெல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக கூட ஆர்டர் கொடுக்கலாம். ஃபோன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்பர் வரும், அந்த நம்பரில் நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு சொன்னீங்கன்னா அவங்க ஆர்டர் எடுத்துப்பாங்க. இப்போ சென்னைக்குள்ளே நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தால் 2 நாளில் போயிடும். அப்படி 2 நாள் மிஸ் ஆனால் 3 நாளில் போயிடும். இதே பெங்களூரு, டெல்லி, கல்கத்தா இந்த மாதிரியெல்லாம் போடுறீங்க அப்படின்னா 4லேருந்து 5 நாள் ஆகும். இப்போ ஃபாரின் அப்படின்னாக்கா 7 நாளில் கூட நம்ம வந்து சேர்ந்துடும். நீங்கள் ஆர்டர் கொடுத்த 7 நாளில் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, என்னெல்லாம் மாவு வேணுமோ, இப்போ கிட்டாக தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது, தனித்தனியாக கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதிர்சம் போட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே இப்படி கொட்டினீங்கனாலே வந்துடும். கொஞ்சம் சில டைம் பிடிச்சிட்ருக்கோம். அப்போ ஸ்பூன் வந்து வச்சு அதை வந்து வெளியே எடுத்துக்கலாம். நம்ம கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுருங்க, ஏன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான்.
இப்போ அதிரசமாக வாங்கினீங்கன்னா நம்ம வந்து வெளியில் 1 மாதம் தான் வச்சுக்க முடியும். இதே நம்மக்கிட்டேருந்து வந்த உடனே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த அதிரசமாவை கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே பேக்கெட்டோடு வைக்காமல் அதை எடுத்து ஒரு மூடி போட்ட பாத்திரத்தில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது வந்து நமக்கு வந்து 3 மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே அது இருக்காது. இப்போ நீங்கள் வந்து அதிரசமாவை எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் கொட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொட்டணும். கொட்டிட்டு கரண்டியில் எடுத்து வைங்க. கை வச்சுட்டு மறுபடியும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு மாவு எடுத்தால் போதும். எடுத்துட்டு நம்ம வந்து ரொம்ப பெருசாக தட்டக்கூடாது. ஏன்னா ரொம்ப பெருசாக மெலிசாக தட்டினீங்கன்னா அது வந்து என்ன ஆகும், ஓட்ட விட மாதிரி ஆகிடும். இந்த சைஸ் தட்டினீங்கன்னா போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். முதல்ல போடும்போது பார்த்தீங்கன்னா 1 2 கொஞ்சம் சரியாக வராது. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். அதிரசத்துக்கு வந்து நமக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் காயக்கூடாது, கம்மியாகவும் காயக்கூடாது, மீடியமாக காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு அதிரசம் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்ததை வந்து போடணும். இப்போ வந்து இதை திருப்பி விடலாம். எப்பவுமே அதிரசம் போடும்போது இதுதான் பக்குவம். ஒன்று மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்ததை போட்டு எடுக்கணும். மேலே வந்துருச்சு, அடுத்ததை நம்ம போட்டுட்டு இப்போ வந்து இதை திருப்பி விட்டுக்கணும். அடுத்தது இதை எடுத்துடணும். இப்போ அதிரசம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 12 அதிரசம் வந்திருக்கு. அதாவது 1/2 கிலோ மாவில் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கனாக்கா நான் கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் பெருசாகவும் போட்டிருக்கேன். அதனால் 12 அதிரசம் வந்திருக்கு. இதே நீங்கள் வந்து சின்ன சைஸாக போட்டு இன்னும் கொஞ்சம் மெலிசாக தட்டினீங்கன்னா 15லேருந்து ஒரு 18 பீஸ் வரும். இப்போ சோமாஸோட பூர்ணம் இது. இதில் எல்லாமே கலந்துருக்கு. தேங்காவை தவிர எல்லாமே கலந்துருக்கு. நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னா இதில் தேங்காய் கொஞ்சோண்டு திருவி சேர்த்துக்கலாம். திருவி வறுத்து சேர்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சோமாஸோட மிக்சட் மாவு. இதில் உப்பு எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி நீங்கள் மாவு பிணைய வேண்டியதுதான். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கங்க. இப்போ நம்ம பிணைஞ்சு முடித்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஒரு பிணைஞ்சிருவோம். இதை வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். மறுபடியும் நம்ம இந்த மாவை எடுத்து ஒரு அழுத்தி ஒரு பிணைஞ்சிட்டு நம்ம வந்து இப்போ திரட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்படி சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது உள்ளே வந்து கொஞ்சமாக இப்படி எண்ணெய் தடவிடுங்க. இதை நம்ம திரட்டின மாவு எடுத்து இதில் போட்டுட்டு இப்போ பூர்ணம் வந்து வைக்க வேண்டியதுதான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே லைட்டாக தண்ணி தடவணும். ஏன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தடவிட்டு மூடிட்டிங்கன்னா சூப்பராக நம்ம சோமாஸ் வந்து பாருங்கள் மேலேயும் ஒட்டாமல் அழகாக வந்துடும். சோமாஸ் எடுத்து அப்படியே தட்டில் சோமாஸ் செய்யும் போது மட்டும் நல்லா திரட்டி நிறைய வந்து திரட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி சோமாஸ். ஆனால் திரட்டி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ கட் பண்ண மாவும் இந்த பிணைஞ்சி வச்சுருக்கிற மாவும் சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணியே இது பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் திரட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த நம்ம கட் பண்ண மாவை அப்புறமா பண்ணலாம் அப்படின்னா அது கொஞ்சம் டைட் ஆகிடும் நமக்கு. அதுவும் சேர்த்து பிணைஞ்சிட்டு மறுபடியும் திரட்டும் போது ஈஸியாக வந்துடும். அடுத்து நம்ம முறுக்கு மாவும் பிணைஞ்சிடலாம். ஏன்னா இது டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் முறுக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருந்தோம்னா டக்குன்னு புழிஞ்சு எடுத்துக்கலாம். சோமாஸ் வந்து நமக்கு 1/4 கிலோ வந்து பூர்ணத்துலேயும் 1/4 கிலோ மாவுலேயும் 20லேருந்து 22 வரும். மினிமம் 20 வரும் நம்ம போடுற சைஸை பொறுத்து. இப்போ முறுக்கு மாவு இதில் கொட்டிக்கலாம். இது வந்து 1/4 கிலோ மாவு முறுக்கு மாவு. இதுலேயுமே உப்பு எல்லாமே இருக்குது. இதில் நான் கொஞ்சம் ஓமம் போட்டுக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் போடும்போது இப்படி ஒரு கசக்கிட்டு போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். இப்போ வந்து வெதுவெதுப்பான தண்ணி நான் இங்கே வச்சிருக்கிறேன். இதில் உப்பு எல்லாமே இருக்குது. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைங்க. பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா மாவு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கிட்ட பார்த்திங்கன்னா இங்கே நிறைய அச்சு இருக்குது. நான் வந்து இந்த அச்சை போட்டுக்கிறேன். லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கங்க. இப்போ முறுக்கு மாவை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நான் முறுக்கு மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். இந்த சோமாஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டோன்னே அப்படியே நமக்கு வந்து வெந்ததும் அப்படியே திரும்பும். இப்படி திருப்பி விட்டுட்டு
பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயணும். சிலர்லாம் திரும்ப மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. பாருங்கள், திரும்ப மாட்டேன்றாங்க பாருங்கள். இப்போ வந்து இது நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்துருவோம் இதை. சோமாஸ் சுடும்போது எப்போவுமே முதல்ல திரட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சுட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் நீங்கள் 1 கிலோ மாவுன்னா கூட திரட்டி வச்சுருங்க. முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்க ஆரம்பிங்க. சோமாஸை சுட்டு எடுத்துகிட்டு நம்ம முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ முறுக்கு வந்து நம்ம புழிஞ்சி சுட்டு எடுத்துக்கலாம். இங்கே முறுக்கு வந்து வெந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து இங்கே அச்சு முறுக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முறுக்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அச்சை வந்து இதுக்குள்ளே போட்டுறணும். எண்ணெய்க்குள்ளே சூடாகிட்டே இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா மாவுமே சேர்த்து மிக்சட் பண்ணிட்டேன். எல்லா மாவுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெடிமேடு மாவு தான். நீங்கள் இந்த மாவு வாங்குனீங்க, அச்சு முறுக்கு மாவு வாங்குனீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. கொஞ்சோண்டு எள்ளு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த எள்ளு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் தேங்காய் பால் சேர்த்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ மாவுக்கு நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட, இப்போ 1/2 கிலோ வாங்குறீங்க, 1 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா சூடாயிடுச்சு அச்சு முறுக்கோட அச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே இது பாருங்கள், ஃபுல்லாக முழுக விடக்கூடாது. ஃபுல்லாக முழுக விட்டிங்கன்னா மேலெல்லாம் வந்துடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு அப்படியே எடுத்து நீங்கள் வந்து இப்போ இந்த எண்ணெயில் வைக்க வேண்டியதுதான். நீங்கள் 1/4 கிலோவுக்கு முட்டை போடுறீங்க அப்படின்னா 1/4 கிலோ மாவுக்கு 1 முட்டை சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கு 2 முட்டை சேர்க்கணும். 1 கிலோவுக்கு 4 முட்டை சேர்க்கணும். ஒன்று போடும்போது அடுத்ததை வந்து இப்படி திருப்பி போட்டுடணும். இந்த கலர் வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஓம்பொடி மாவு வந்து போட்டுக்கலாம். இதுவுமே நமக்கு 1/4 கிலோ. இதில் நான் எதுவுமே போடல. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி எல்லாமே போட்டு தான் இருக்குது. இந்த எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றி பிணையிறது வந்து நமக்கு வந்து அளவு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி பிணைஞ்சாலே போதும், உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். ஓம் பொடிக்கு நம்ம மாவு போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இப்படி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி கையில் ஒட்டாமல் வரணும். மாவு பிணைஞ்சிட்டு கையை கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. ஓம் பொடி அப்படியே நம்ம இதில் புழிஞ்சு விட வேண்டியதுதான். பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். நம்ம ரிப்பன் பக்கோடா கூட நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு மாவை கொட்டிட வேண்டியது தான். இதில் மாவை கொட்டிட்டு நான் வந்து இந்த அச்சு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த அச்சு போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்குதாங்க. இதில் வந்து கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம். மீதி எல்லாமே இதில் சேர்த்துருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் ரிப்பன் பக்கோடா பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நம்ம மிளகா சேர்த்துருக்கிற தொட்டு எண்ணெயோட கலர் வந்து மாறிடும். இப்போ அப்படியே நம்ம எடுத்து பாருங்க, இதுதான் பதம். நமக்கு மாவோட பதம் வந்து இதுதான். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும் போதே அப்படியே நம்ம இதில் சுற்ற வேண்டியது தான். நம்ம தட்டை மாவு பிணைய போகிறோம். தட்டை மாவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு, கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனு. நிறைய போட்டிங்கன்னா தட்டை வராது. அதனால் மீடியமாக போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே இதில் போடல. பூண்டு வேணும்னா நீங்கள் தட்டி இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், ரிப்பன் பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு. பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே இதில் இருக்குது. இப்போ கொஞ்சமாக நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி தட்டை மாவு எடுத்து இங்கே எண்ணெய் தடவிட்டு இப்படி மெலிசாக தட்டணும். நீங்கள் ஏதாவது சைஸ் வேணால் நீங்கள் வந்து வளையல் வச்சுக்கலாம். நம்ம இலையில கூட தட்டலாம், இல்லை துணியில் கூட தட்டலாம். நான் வந்து இந்த கவர்லேயே தட்டுறேன். இந்த மாதிரி ஒன்றா தட்டி கூட நம்ம கடகடன்னு போட்டுக்கலாம்.
ரிப்பன் பக்கோடா போட்டுட்டு இந்த தட்டை வந்து போடுறேன். ரிப்பன் பக்கோடா போட்டவுடனே நமக்கு எண்ணெய் வந்து கலர் மாறிடுச்சு. நீங்கள் எல்லாத்தையும் சுட்டுட்டு கூட கடைசியில் ரிப்பன் பக்கோடாவை போடுங்க. இப்போ தட்டையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், இந்த தீபாவளிக்கு சூப்பராக நம்ம தீபாவளி பலகாரம் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்ம ரெடிமேட் மிக்சர் மாவு எல்லாமே கிடைக்குது. முறுக்கு மாவு, தட்டை மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிரச மாவு, ரிப்பன் பக்கோடா, சோமாஸு, இது எல்லாமே நம்மக்கிட்ட வந்து கிடைக்குது. அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ரெண்டாவது, உங்களுக்கு ஆர்டர் போட முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் வந்து போடலாம். இங்கே ஆர்டர் வந்து எடுத்துப்பாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆர்டர் போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட்லேயுமே ஆர்டர் போடலாம். எல்லா ஊருக்குமே ஆர்டர் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நம்ம வந்து தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் கொடுக்கலாம். கீழே வந்து லிங்க் இருக்குது. லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பரான நான் செஞ்ச இந்த பலகாரம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பலகாரமே பண்ண தெரியாதவங்க கூட கண்டிப்பாக இந்த மிக்சர் மாவை வாங்கி நீங்கள் ஈஸியாக பலகாரம் பண்ணிடலாம். இந்த தீபாவளியை சூப்பராக ஹாப்பியாக இந்த பலகாரத்தோட கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.